வெல்கம் டு மாசா ஏஸ் அகாடமி. நம்ம இந்த வீடியோவில் டைம் அண்ட் ஒர்க்கில் இருக்கிற மாடல் 3 கொஸ்டின்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம மாடல் 1 and 2 வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ளே வாங்க, உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே இது புரியும். ஸோ இந்த மாடல் 3 பார்த்தீங்க அப்படின்னா நான் 2லேயே ஃபார்முலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ எம்எஸ்டி வந்து ஒர்க் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு ஷார்ட்கட் நான் சொல்லி கொடுத்தேன். ஸோ எம்எஸ்டிக்கு கீழே அந்த ஒர்க் நடக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? இல்லை எம்னா என்ன அர்த்தம்? மேன். எம்னா என்ன அர்த்தம்? மேன். ஸோ எஸ்க்கு பதிலாக நீங்க என்ன போடுவீங்க? டி போடுவீங்க. ஸோ டீனா வந்து என்னது? டைம். டீனா வந்து என்னது? டே. டபிள்யூனா வந்து என்னது? ஒர்க். ஸோ இது வந்து நான் மாடல் 2லேயே சொல்லி கொடுத்துருந்தேன். சரியா? மேன்னா தமிழ் என்ன சொல்லுவாங்க? ஆட்கள் சொல்லுவாங்க. டீனா என்ன சொல்லுவாங்க? நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. டீனா வந்து என்ன சொல்லுவாங்க? நாட்கள் சொல்லுவாங்க. ஒர்க்னா என்ன சொல்லுவாங்க? வேலை அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டா? ஸோ இந்த ஃபார்முலா நீங்க எப்படி எழுதுவீங்க? m1 t1 d1 divided by w1 is equal to m2 t2 d2 divided by w2 எழுதுவீங்க. சரியா? இந்த ஃபார்முலாவை பொறுத்த வரைக்கும் நம்ம இதை வந்து எப்படி வேணாலும் நம்ம சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கொஸ்டின்ல மேனு டைமு ஒர்க்கு கொடுக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். மேனு டைமு ஒர்க்கு இந்த மூணு டேட்டா மட்டும் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்க எப்படி எழுதுவீங்க அப்படின்னா m1 t1 divided by w1 போட்டுருவீங்க is equal to m2 t2 divided by w2 போட்டுருவீங்க. சரியா? இப்போ கொஸ்டின்ல மேனு டே மட்டும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா எப்படி எழுதுவீங்க? m1 d1 is equal to m2 d2 எழுதுவீங்க. சரியா? ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த கொஸ்டினை சால்வ் பண்ண போறோம். இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் இந்த கொஸ்டினே சால்வ் பண்ண போறோம். சரியா? ஸோ பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 7 men working 9 hours a day can do a piece of work in 30 days. சரியா? In how many days will 10 men working for 7 hours a day do the same work? சரியா? ஸோ 7 ஆண்கள் ஒரு வேலையை ஒரு நாளைக்கு 9 மணி நேரம் செய்து 30 நாட்களில் முடிக்கின்றனர் எனில் 10 ஆண்கள் ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் வேலை செய்தால் எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க? கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ m1 வந்து எவ்வளவு? 7. m1 வந்து எவ்வளவு? 7. working 9 hours a day. டைம் ஒன்று வந்து எவ்வளவு? 9 hours. சரியா? can do a piece of work in 30 days. so d1 எவ்வளவு? 30 days. சரியா? in how many days will 10 men? so m2 வந்து எவ்வளவு? 10 men. m2 வந்து 10 men working for a 7 hours a day. டைம் 2 வந்து எவ்வளவு? 7 hours. do the same work. d2 வந்து எவ்வளவுன்னு என்ன பண்ணிருக்காங்க? கேட்டிருக்காங்க. so ஃபார்முலா என்ன எழுதுவீங்க? so m1 t1 d1 is equal to m2 t2 d2 எழுதுவீங்க. கரெக்டா? இல்ல m1 வந்து எவ்வளவு? 7 men. so 7 men. டைம் 1 வந்து எவ்வளவு? 9. day 1 வந்து எவ்வளவு? 30 is equal to m2 எவ்வளவு போடுவீங்க? 10. t2 வந்து 7. day 2 என்ன தெரியாது, என்ன போட்டுருவீங்க? x போட்டுருவீங்க. சரியா? இந்த 0வும் இந்த 0 என்ன பண்ணிக்கலாம்? கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த 7ம் இந்த 7 என்ன பண்ணிக்கலாம்? கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்குள்ள முடியாதா? ஸோ 9 into 3 எவ்வளவு? 27 is equal to x. அப்போ எத்தனை நாளையில் அந்த வேலையை முடிப்பாங்க? 27 டேஸ்ல என்ன பண்ணுவாங்க? அந்த வேலையை முடிப்பாங்க. ஸோ ஆன்சர் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 27 டேஸ்னு கிடைக்கும். சரியா? ஸோ செகண்ட் கொஸ்டின் பாருங்க. If 24 persons can do 120 jobs in 15 days, then find the number of persons required to do 240 jobs in 12 days. சரியா? ஸோ அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. 24 பேர் 180 வேலையை 180 ஒர்க்குன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? 15 நாட்களில் செய்தால் 240 வேலையை 12 நாட்களில் செய்ய எத்தனை பேர் தேவைப்படுவர் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ 24 persons அப்படின்னா m1 வந்து எவ்வளவு? 24. ஸோ ஒர்க் வந்து எவ்வளவு? 120 ஜாப்ஸ். சரியா? டே 1 வந்து எவ்வளவு? 15 டேஸ். அப்படின்னா then find the number of persons. ஸோ m2 வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ டே 2 வந்து எவ்வளவு? 12 days. ஒர்க் வந்து எவ்வளவு? 240. ஒர்க் எவ்வளவு? 240. இது அப்படியே ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. ஸோ ஃபார்முலா எப்படி எழுதுவீங்க? m1 d1 divided by w1 is equal to m2 d2 divided by w2. ஸோ m1 ஓட வேல்யூ எவ்வளவு? 24. d1 ஓட வேல்யூ எவ்வளவு? 15. ஒர்க் ஒன்னோட வேல்யூ வந்து எவ்வளவு? 120 is equal to m2 வந்து என்னன்னு தெரியாது. d2 வந்து எவ்வளவு? 12.
ஒர்க் 2 வந்து எவ்வளவு 240. சரியா? அப்போ 120யும் இதுவும் கேன்சல் ஆயிரும், 2 ஆயிரும். ஸோ 4 and 2 6 2 12. சரியா? 4 6 6 4 6 24. ஸோ 4 × 15 நமக்கு எவ்வளவு நாள் இருக்கும்? 60 நாள் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் தப்பா இருக்கு. சரியா? ஸோ உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும் 60 டேஸ்னு கிடைக்கும். சரியா? ஸோ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வச்சு பார்க்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா M1 D1 divided by W1 இருக்கா equal to M2 D2 divided by W2. சரியா? ஸோ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வருது, எல்லாமே மல்டிப்ளிகேஷன்ல இருக்குது அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த நியூமரேட்டர் இந்த டினாமினேட்டர் என்ன பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த நியூமரேட்டர் இந்த டினாமினேட்டர் என்ன பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த நியூமரேட்டர் டினாமினேட்டர் என்ன பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கீழே இருக்கிற நியூமரேட்டர் டினாமினேட்டர் என்ன பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். ஆனா கிராஸ்ல கேன்சல் பண்ணக்கூடாது. சரியா? தப்பா கேன்சல் பண்ணக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க இருந்து இங்க என்ன பண்ண முடியாது, கேன்சல் பண்ண முடியாது. நம்ம இங்க இருந்து இங்கே நம்ம என்ன பண்ண முடியாது, கேன்சல் பண்ண முடியாது. இதை என்ன பண்ணிக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். If 22 men can build a wall, if 22 men can build a wall of 110 meter in 10 days, the length of the similar wall built by 30 men in 66 days அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது 22 ஆண்கள் 110 மீட்டர் நீளமுடைய ஒரு சுவரை 10 நாட்களில் கட்டி முடிக்கின்றனர் எனில் 30 ஆண்கள் 6 நாட்களில் கட்டி முடிப்பார் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இங்க வந்து மென் ஒன் வந்து எவ்வளோனா 22, ஒர்க் ஒன் வந்து எவ்வளோனா 110, டே ஒன் வந்து எவ்வளோனா 10 days. அதே மாதிரி the length of the similar wall built by, அதாவது ஒர்க் டூ வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. M2 வந்து எவ்வளவு 30 men, D2 வந்து எவ்வளவு 6 days. என்ன கேட்டிருக்காங்க, W2 வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ ஃபார்முலா எழுதுங்க. ஸோ M1 D1 divided by W1 is equal to M2 D2 divided by W2. ஸோ M1 வந்து 22, day 1 வந்து 10, W1 வந்து 110 is equal to M2 வந்து 30, day 2 வந்து 6, W2 வந்து என்னன்னு தெரியாது. ஸோ அதுமாதிரி கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த ஜீரோவும் இந்த ஜீரோவும் கேன்சல் ஆயிரும். ஸோ 1 11 11 2 11 22. சரியா? 4 and 2 மூவி 2 6. ஸோ 3 × 3 எவ்வளோ கிடைக்கும், 90 கிடைக்கும். ஸோ 90 மீட்டர் அவங்க என்ன பண்ணுவாங்க, கெட்டி முடிப்பாங்க. சரியா? ஸோ ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க. 12 men completed 2400 square meter fluffing work in 10 days. சரியா? How many men are required to do complete 3600 square meter fluffing work in 18 days அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 12 ஆண்கள் 2400 சதுரடி குழி தோண்ட 10 நாட்கள் எடுத்துக்கொள்கின்றனர் எனில் 18 நாட்களில் 3600 சதுரடி குழி தோண்ட எத்தனை பேர் தேவைப்படுவர் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினை மறக்காம சால்வ் பண்ணி கமெண்ட் செக்ஷன் என்ன பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சரியா? ஸோ ஃபிஃப்த் கொஸ்டின் பார்க்கலாம். If 40 men working 8 hours a day can write 1920 pages in 4 days, then 60 men working 6 hours a day can write how many pages in 2 days அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது 40 ஆண்கள் 8 மணி நேரம் வேலை செய்து 1920 பக்கங்களை 4 நாட்களில் எழுதினர் எனில் 60 ஆண்கள் 6 மணி நேரம் வேலை செய்து 2 நாட்களில் எத்தனை பக்கங்களை எழுத முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ M1 பார்த்தீங்கன்னா 40 men, M1 எவ்வளவு 40 men, டைம் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா 8 hours. சரியா? ஒர்க் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா 1920. சரியா? ஸோ டே ஒன் பார்த்தீங்கன்னா 4 days. இதே மாதிரி M2 பார்த்தீங்கன்னா 60 men. சரியா? டைம் 2 பார்த்தீங்க அப்படின்னா 6 hours. சரியா? டே 2 பார்த்தீங்க அப்படின்னா 2 days. அப்படின்னா உங்களோட ஒர்க் 2 வந்து என்னன்னு என்ன பண்ணியிருக்காங்க, கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ ஃபார்முலா என்ன எழுதுவீங்க, M1 T1 D1 divided by W1 is equal to M2 T2 D2 divided by W2. சரியா? ஸோ M1 வந்து எவ்வளவு 40, T1 வந்து எவ்வளவு 8, day 1 வந்து எவ்வளவு 4 divided by work 1 வந்து எவ்வளவு 1920 is equal to, ஸோ M2 எவ்வளவு 60, T2 எவ்வளவு 6, day 2 எவ்வளவு 2 divided by W2 என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ ஜீரோவும் ஜீரோவும் கேன்சல் ஆயிரும். 4ஆல கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 4 16, எண்ணாங்க 32.
சரியா? ஸோ இது கேன்சல் ஆயிரும். 1 8 8 6 8 48 சரியா? ஸோ 2 4 3 2 6. ஸோ இதுக்கு மேலே கேன்சல் பண்ணணும் அப்படின்னா இதை கேன்சல் பண்ணிக்கலாம். அந்த 2 2 கேன்சல் ஆயிரும். ஸோ 6 6 36. ஸோ 360 × 3 36 × 3 6 3 18 8 மீது 1 3 9 1 10. ஸோ எவ்வளோ பேஜஸ் இருக்கும்? 1080 பேஜஸ் வந்து இருக்கும். சரியா? அப்போ ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்கும்? 1080 நீங்க என்ன பண்ணணும்? போடணும். சரியா? ஸோ இந்த மாதிரி வரக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே இந்த ஃபார்முலா தான் நமக்கு தேவை. நீங்க ஃபார்முலால டைரக்டா அந்த வேல்யூ அப்லோட் பண்ணி என்ன பண்ணுங்க? சால்வ் பண்ணுங்க. இந்த மாதிரிலாம் டேட்டாலாம் நீங்க என்ன பண்ணணும் அவசியம் கிடையாது. எழுதணும்னு எந்த அவசியமே கிடையாது. நான் உங்களுக்கு புரியறதுக்காக தான் எழுதியிருக்கேன். ஸோ கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது டைரக்டா ஃபார்முலா மைண்ட்ல இருக்கணும். டேட்டாவை அப்ளை பண்ணணும். சால்வ் பண்ணி டக்குன்னு போட்டு போயிட்டே இருக்கணும். சரியா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.